ശ്ലോകം 41. സപ്തദേവസവ പുത്രാ മുക്താ സാഭദൃശേസ്തുതേ കിയന്തം കാലമേകോയം തവ പുത്രോ ഭവിഷ്യതി. സപ്ത തേ വസവഃ പുത്രാഃ മുക്താ ശാപാദ് ഋഷേഃ തു തേ കിയന്തം காலமேகः அயம் தவ புத்திரஹா பவிஷ்யதி. உங்களுடைய 7 புத்திரர்களை நான் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு கொன்னேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் நினைச்சிட்டு சங்கடப்பட்டு இருக்க. வசிஷ்ட மாமுனி அந்த 7 குழந்தைகளுக்கும் ஜனிச்ச உடனே மரணம் அப்படின்னாக்கும் சாபம் கொடுத்திருக்கார். அந்த 7 குழந்தைகளும் அஷ்டவசுக்களில 7 குழந்தைகளாக்கும். 7 புத்திரர்களும் அஷ்டவசுக்களாக்கும். அவ ரிஷிசாபத்திலேருந்து முக்தராயிட்டா. இப்போ அவ வசுக்களாயிட்டே இருக்கா. அதுல 8ஆவதாயிட்டு இருக்கிற இந்த குழந்தை நிறைய பாபத்தை பண்ணிட்டார். அதனால இந்த குழந்தை நிறைய காலம் உங்களோட புத்திரனாயிட்டே வாழும். இந்த குழந்தைக்கு தீர்க்க ஆயுளாக்கும். நிறைய காலம் പലതും അനുഭവിച്ച് സങ്കടപ്പെട്ടുണ്ട് ദുരിതപ്പെട്ടുണ്ട് ജീവിക്കണം. എന്നിട്ടുതാൻ മരണം ഉണ്ടാകും. ശ്ലോകം 42. ഗംഗാദത്തമിമം പുത്രം ഗൃഹാണ സന്തനോ സ്വയം വസും ദേവം വിദിത്വൈനം സുഖം ഭുങ്ക്ഷ്വ സുതോദ്ഭവം. ഗംഗാദത്തം ഇമം പുത്രം ഗൃഹാണ ശന്തനോ സ്വയം വസും ദേവം വിദിത്വ ഏനം സുഖം ഭുങ്ക്ഷ്വ സുത ഉദ്ഭവം. ശന്തനോ മഹാരാജാവേ, ഒരു விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கங்காதத்தனான இந்த புத்திரனை நீங்கள் ஸ்வீகரிச்சுக்குங்க. நான் கங்காதேவியாக்கும். அப்ப இந்த கங்கையிலேந்து உங்களுக்கு கிடைச்ச புத்திரனாக்கும். இது கங்காதத்தன். தேவனான வசுவாக்கும். இவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நீங்கள் புத்திர சுகத்தை அனுபவிச்சுக்குங்க. அஷ்டவசூல தியோவாக்கும் இவன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸ்லோகம் 43. காங்கேயோயம் மகாபாகா பவிஷ்யதி பலாதிகா ஆத்யதத்ர நயாம்யேனம் யத்ர த்வம் வை மயா விருதா. காங்கேயः அயம் மகாபாகா பவிஷ்யதி பலாதிகः அத்ய தத்ர நயாமி ஏனம் யத்ர த்வம் வை மயா விருதः. காங்கேயனா இருக்கிற இவன் ரொம்ப ரொம்ப பலசாலியா இருப்பன். நீங்கள் என்ன திருமணம் பண்ணின்ற இடத்துக்கு இப்ப நான் இவனை கொண்டு போறேன். ஸ்லோகம் 44. தாஸ்யாமி யௌவனம் பிராப்தம் பாலயித்வா மஹீபதே ந மாத்ருரஹித புத்ரோ ஜீவேன் ந ச சுகீ பவேத். தாஸ்யாமி யௌவனம் பிராப்தம் பாலயித்வா மஹீபதே ந மாத்ருரஹிதः புத்ரः ஜீவேத் ந ச சுகீ பவேத். ஒரு குழந்தை வளரணுமானாலே அப்பா தன்னந்தனியா வளர்த்தினா அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகாது. அம்மையோடு பராமரிப்பில வேணும் குழந்தை வளர்றதுக்கு. அதனால ராஜாவே, இந்த குழந்தைக்கு யௌவனம் வர வரைக்கும் இவனை வளர்த்திட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு திரும்ப தரேன். அம்மா இல்லாதக்கு குழந்தை சந்தோஷமா வாழாது, சுகமா பவிக்காது. அதனால இந்த குழந்தைய யௌவனம் வரைக்கும் வளர்த்திட்டு நான் உங்களுக்கு திரும்ப தரத்தான் செய்ய போறேன். கவலைப்படாதுங்க இருங்கோ. ஸ்லோகம் 45. இத்யுக்த்வாந்தர்ததே கங்காம்
तं गृहीत्वा च बालकं राजादेव दुःखार्त संस्थितो निजमन्दिरे इति उक्त्वा अन्तर्ददे गंगा तं गृहीत्वा च बालकं राजा च अतीव दुःख आर्तः संस्थितः निजमन्दिरे. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கங்காதேவி அங்கேந்து காணாம போயிட்டா. அந்த குழந்தையும் துக்கிண்டாக்கும் காணாம போயிட்டா. ராஜா ரொம்ப ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு அந்த ராஜ கொட்டாரத்துல இப்படி வாழ்ந்தார். ஸ்லோகம் 46. பார்யா விரஹஜம் துக்கம் ததா புத்ரஸ்ய சாத்புதம் சர்வதா சிந்தயான்னாஸ்தே ராஜ்யம் குர்வன் மஹீபதி. பார்யா விரஹஜம் துக்கம் ததா புத்ரஸ்ய ச அல்புதம் சர்வதா சிந்தயான் ந ஆஸ்தே ராஜ்யம் குர்வன் மஹீபதிஹி. மனைவிட்ட இந்த சந்தனு மகாராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமாக்கும் இருந்தது. சந்தனு மகாராஜாவை பார்த்ததுமே பிரதீபனோடு புத்திரனாக்கும். பூர்வ ஜென்மத்தில மகாபிஷக்கா இருந்தவராக்கும் இந்த சந்தனு. இப்படின்னு எல்லாம் கங்காதேவிக்கு தெரிஞ்சுட்டேதான் கங்காதேவி சந்தனுவை திருமணம் பண்ணிண்டா கண்டிஷனோடு கூடிட்டு. ஆனா ராஜாவான சந்தனுக்கு கங்காதேவிய பூர்வ ஜென்மத்தில நம்ம பார்த்து இஷ்டப்பட்டவளாக்கும் அப்படின்னு ஒன்னும் அவருக்கு தெரியலை. அவளோட அழக பார்த்து மயங்கி ஆக்கும் அவர் திருமணம் பண்ணிண்டார். அதனாலேயே அவருக்கு மனைவி போனோன தாங்க முடியலை. அது மட்டும் இல்லை, தன்னோடு வாரிசான அந்த குழந்தையும் நேர தூக்கிண்டு போயிட்டா. சந்தனு மகாராஜா மனைவி தன்னை விட்டு போன துக்கம், அதே மாதிரி அந்த குழந்தைய சம்பந்திச்ச அதிசயமான விஷயங்கள் எல்லாம் மனைவி சொன்னதை கேட்டுட்டு எப்ப பாரு மனசுக்குள்ள சங்கடங்களை வச்சுண்டாக்கும் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். ராஜாவுக்குமே சங்கடம் இருக்கு, துக்கம் இருக்குன்னு போய் மூலையில உட்காந்து அழுதுன்னு இருக்கிறதுக்கு ஒன்றும் சாத்தியமில்லை. கடமைய செய்யத்தான் வேணும். அப்ப மனசுக்குள்ள சங்கடங்கள் எல்லாம் அப்படியே வச்சுண்டு அதோடு கூடியே இந்த ராஜ்ய பரிபாலனத்தை நடத்தினார். ஸ்லோகம் 47. ஏவம் கச்சதி காலேத நிருபதீர் மிருகயாம் கதா நிக்னன் மிருககணான் பாணைர் மகிஷான் சூகரானபி. ஏவம் கச்சதி காலே அத நிருபதிஹி மிருகயாம் கதஹ நிக்னன் மிருககணான் பாணைஹி மகிஷான் சூகரான் ஆபி. இப்படியாக நிறைய நாள் முடிஞ்சு போச்சு. அந்த ராஜா இந்த கவலைகளோடு கூடவே வனத்துக்கு மிருகவேட்டைக்கு கிளம்பினார். மான்கூட்டங்களையும் காட்டு போத்துகளையும் பன்னிகளையும் எல்லாம் பானத்தால எய்து கொன்னுண்டு நடந்தார் வனத்துல. ஸ்லோகம் 48. கங்கா தீரமனுப்ராப்த சராஜா சந்தனுஸ்ததா நதீம் ஸ்தோகஜலாம் திருஷ்ட்வா விஸ்மித சமஹீபதி. கங்கா தீரம் அனுப்ராப்தः ச ராஜா சந்தனுः ததா நதீம் ஸ்தோகஜலாம் திருஷ்ட்வா விஸ்மிதः சமஹீபதி. சந்தனு மகாராஜா இப்படி வனத்துல மிருகவேட்டை நடத்திட்டு வரத்த கங்கா தீரத்துல வந்து சேர்ந்தார். கங்கா நதியில அப்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் உண்டாச்சு. கங்கா நதி பிரவாகமாயிட்டு இப்படி ஒழுகும். இப்ப பார்த்தானா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்லோகம் 49. தத்ராவஷ்யத் குமாரம் தம் முஞ்சந்தம் விஷிகான் பஹூன்
ആഗൃഹ്യ ച മഹാചാപം ക്രീഡന്തം സരിതസ്തടേ തത്ര അപശ്യത് കുമാരം തം മുഞ്ചന്തം വിശികാൻ ബഹൂൻ ആഗൃഹ്യ ച മഹാചാപം ക്രീഡന്തം സരിതഃ തടേ. വില്ലുകൊലച്ച് നിറയെ അമ്പുകൾ തൊടുത്തു വിട്ടുണ്ട് വിളയാടുற ഒരു കുഴந்தைய ஒரு குமாரனை ராஜா அந்த கங்கா தடத்துல பார்த்தார். அந்த குழந்தை எப்படி விளையாடுறது அப்படின்னா கையில் இருக்கிற வில்லில அம்ப தொடுத்து விட்டு விளையாடுறது. ஸ்லோகம் 50. தம் வீட்ச விஸ்மிதோ ராஜா நஸ்மத் ஜானாதி கிஞ்சன நோபலேபே ஸ்மிருதிம் பூபா புத்ரோயம் மம வானமா. தம் வீட்ச விஸ்மிதः ராஜா ந ஸ்ம ஜானாதி கிஞ்சன ന ഉപലേപേ സ്മൃതിം ഭൂപഃ പുത്രഃ അയം മമ വാ ന വാ. അവനെ பார்த்துட்டு அதிசயமா பார்த்துட்டு நின்ன அந்த ராஜாவுக்கு ஒன்னும் புரியலை. இந்த பையன் ஆராக்கும் இത്ര அழகா அம்பு தொடுத்து விடுறானே, இந்த குழந்தை என்னோடு குழந்தையாக்குமா அப்படிங்கிற ஞாபகம் ஒன்றும் அந்த ராஜாவுக்கு உண்டாகவே இல்லை. கங்காதேவி ஒருக்கா சொல்லிட்டு போனாலே இந்த குழந்தைய தூக்கிண்டு நான் போறேன், இந்த குழந்தைக்கு யௌவனமாகறத உங்ககிட்ட திரும்ப ஒப்படைக்கிறேன் இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கா. இருந்தா கூட இந்த குழந்தைய பார்த்துட்டு அது தன்னோடு குழந்தையாக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை கொடியும் அந்த ராஜாவுக்கு வரலை. ஸ்லோகம் 51. திருஷ்ட்வாப்யமானுஷம் கர்ம பாணேஷு லகுஹஸ்ததாம் வித்யாம் வா பிரதிமாம் ரூபம் தஸ்ய வை ஸ்மர சந்நிபம். திருஷ்ட்வா அபி அமானுஷம் கர்மபாணேஷு லகுஹஸ்ததாம் வித்யாம் வா அப்ரதிமாம் ரூபம் தஸ்ய வை ஸ்மர சந்நிபம். அசாதாரணமான வர்க்காக்கும் அந்த பையன் பண்றான். சாதாரண மனுஷ குழந்தைகளாலே ஒன்றும் இப்படியொன்னும் அம்பு தொடுத்து விட முடியாது. அந்த குழந்தையோடு மனுஷ சகஜமா இல்லாத கர்மங்கள், அந்த பானத்தை தொடுத்து விடுறதுல இருக்கிற சமுத்து அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாலனோடு அந்த அழக பார்த்துட்டு அந்த குமாரனோட ரூப சௌந்தரியத்தை பார்த்துட்டு ராஜா ஆச்சரியப்பட்டார். ஸ்லோகம் 52. பப்ரச்ச விஸ்மிதோ ராஜா கஸ்ய புத்ரோஸ்வி ஜானக நோவாஜ கிஞ்சித் வீரோசௌ முஞ்சன் சிலீமுகானக. பப்ரச்ச விஸ்மிதः ராஜா கஸ்ய புத்ரः அசி च अनगा न उवाच किंचिद वीरः असौ मुंचन शिलीमुगान अध. ஆச்சரியமான ராஜா இப்படி கேட்டார் அந்த குமாரன் கிட்ட, குழந்தே நீ ஆரோடு புத்திரனாக்கும்? இந்த அம்புகளை எல்லாம் தொடுத்து விட்டு இருக்கிற நீ ஆராக்கும்? அதுக்கு அந்த குமாரன் எந்த பதிலும் சொல்லாதக்கு நின்னான். அப்படி இருக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 53. அந்தர்தானம் கதசோத ராஜா சிந்தாதுரோபவத் கோயம் மம சுதோ பால கிம் கரோமி விரஜாமிகம். அந்தர்தானம் गतः सः अद राजा चिन्तातुरः अभवत्. कः अयं मम सुतः बालः किं करोमि व्रजामि कम्.
இப்ப இந்த பையன் இங்கேந்து അപ്രത്യക്ഷനായിട്ടാൻ. രാജാക്ക് കവലയായെടുത്ത് திடீர்னு நின்ன நிப்பில காணாம போயிட்டான் அந்த பையன். இவன் ആരാക്കും? ഒരു വേള ഇവൻ എന്നോട് കുഴന്തയാക്കുമോ? ഗംഗാദേവി തൂക്കിണ്ട് പോന കുഴന്തയാക്കുമോ? ഞാൻ എന്നെ വാക്കും ചെയ്യണം. ആരിട്ടയാക്കും ഇതപ്പറ്റിയോ ഒന്ന് കേട്ട് തെരിഞ്ഞിക്കരുത്. ശ്ലോകം 54. ഗംഗാം തുഷ്ടാവ ഭൂപാല സ്ഥിതസ്തത്ര സമാഹിത ദർശനം സാദദൗ ചാദ ചാരുരൂപ യദാ പുരാ. ഗംഗാം തുഷ്ടാവ ഭൂപാലഃ സ്ഥിതഃ തത്ര സമാഹിതഃ സം ആഹിതഃ ദർശനം സാദദൗ ച അദ ചാരുരൂപ യദാ പുരാ. രാജ അങ്ങ ഒക്കാന്നിണ്ട് കോൺസെൻട്രേഷനോട് കൂടിയിട്ട് ഗംഗാദേവിയെ സ്തുതിച്ചോണ്. മുന്നാല ഗംഗാദേവി എന്തളവുക്ക് അഴകിയായിരുന്നാളോ അതേ അഴകോട് കൂടിയിട്ട് ഗംഗാദേവി ശന്തനുവോട് മുന്നാലെ പ്രത്യക്ഷമാനെന്ന. ശ്ലോകം 55. ദൃഷ്ട്വാ താം ചാരു സർവാംഗീ ബഭാഷേ നൃപതി സ്വയം കോയം ഗംഗേ ഗതോ ബാലോ മമ ത്വം ദർശയാതുന. ദൃഷ്ട്വാ താം ചാരു സർവാംഗീ ബഭാഷേ നൃപതി സ്വയം കഹ അയം ഗംഗേ ഗതഃ ബാലഃ മമ ത്വം ദർശയ അതുന. സർവ சுந்தரியாயிருக்கிற, சர்வாங்க சுந்தரியாயிருக்கிற, அடிமுடி சுந்தரியாயிருக்கிற, தலையிலேந்து கால் வரைக்கும் அழகாயிருக்கிற அந்த கங்கைய பார்த்தோன ராஜா இப்படி கேட்டார். கங்கே, இப்ப நீ இங்க வந்திருக்காய். இங்கேந்து இப்போ കാണാമ പോന அந்த ബാലൻ അവനെ എനക്കൊന്ന് കാട്ടിത്തറിയാ. ഗംഗോവാച ഗംഗാ ഉവാച. ഗംഗാദേവി ശന്തനുക്ക് റിപ്ലൈ ചൊല്ലതാക്കും. 56வது ശ്ലോകം. പുത്രോയം തവ രാജേന്ദ്ര രക്ഷിതശ്ചാഷ്ടമോ വസു ദദാമി തവ ഹസ്തേതു ഗാംഗേയോയം മഹാതവാഹ. പുത്രഃ അയം തവ രാജേന്ദ്ര രക്ഷിതഃ ച അഷ്ടമഃ വസുഃ ദദാമി തവ ഹസ്തേ തു ഗാംഗേയഃ അയം മഹാതവാഹ. രാജാവേ, இப்ப நீங்கள் பார்த்தேளே, வில்லில அம்பு தொடுத்து விளையாடின்றிருந்த அந்த பாலன் அவன் உங்களோட புத்திரன் தான். நான் காப்பாத்தி வளர்த்தீண்டு வந்த 8வது வசு இவனை உங்க கிட்ட நான் கொடுக்கிறேன். இந்த காங்கேயன் மகா தபஸ்வியாக்கும். இவனுக்கு பலவிதமான சித்திகள் எல்லாம் உண்டு. நின்ன இடத்துல இருந்து காணாம போயிடுவேன். அதனாலேயாக்கும் அவன் அப்பிரத்யட்சனான. ശ്ലോകം 57. കീർത്തി കർത്താ കുലസ്യാസ്യ ഭവദാ തവ സുവ്രത പഠിതസ്ത്വഖിലാൻ വേദാൻ ധനുർവേദം ച ശാശ്വതം. കീർത്തികർത്താ കുലസ്യ അസ്യ ഭവദാ തവ സുവ്രത പഠിതഃ തു അഖിലാൻ വേദാൻ ധനുർവേദം ച ശാശ്വതം. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனா இருக்கிறவரே அப்படின்னு சந்தனுவ கூப்பிடுறா கங்காதேவி. உங்களோட வம்சத்தோடு கீர்த்திய വർദ്ധിപ്പിக்கிறவனாயிட்டு உங்களோட புத்திரன் பவிப்பர். சகல வேதங்களும் நான் படிப்பிச்சு கொடுத்திருக்கேன் இவனுக்கு. அதே மாதிரி ஒருபோதும் நசிக்காத்த தனுர்வேதமும் இவனுக்கு தெரியும். ശ്ലോകം 58. വസിഷ്ഠസ്യാശ്രമേ ദിവ്യേ സംസ്ഥിതോയം സുദത്തവ സർവവിദ്യാവിദാനജ്ഞ സർവാർത്ഥകുശലശ്രുതി. വസിഷ്ഠസ്യ ആശ്രമേ ദിവ്യേ സംസ്ഥിതഃ അയം സുതഃ തവ
സർവവിദ്യ വിധാനജ്ഞഃ സർവാർത്ഥകുശലഃ ശുചിഃ. സർവ அர்த்தகுஷலஹ சுஜிஹி. உங்களோடு இந்த 8வது புத்திரன் வசிஷ்ட மகர்ஷியோட ஆசிரமத்திலேயாக்கும் இப்ப இருக்கான். எல்லா வித்யகளும் வசிஷ்ட மகர்ஷி அவருக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லா விஷயங்களிலையும் சமர்த்தனாக்கும். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆருமே கிடையாது. ஸ்லோகம் 59. யத்வேதஜாமதக்ஞோசௌ தத்வேதாயம் சுதஸ்தவ கிருஹாண கச்ச ராஜேந்திர சுகீ பவனராதிப. யது வேத ஜாமதக்ஞः ஜாமதக்ஞோஹ அசௌ தது வேத அயம் சுதஹ தவ கிருஹாண கச்ச ராஜேந்திரா சுகீ பவ நராதிபா. ஜமதக்னி மகர்ஷிக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு ஞானம் உங்களோடு இந்த 8வது புத்திரனுக்கும் இருக்கு. 7 புத்திரர்களை நான் கொன்னுட்டேனே, இது அஷ்டவசுக்களில தியோ அப்படிங்கிற 8வது வசுவாக்கும். உங்களுக்கும் இது 8வது புத்திரனாக்கும். 7 குழந்தைகள் போயாச்சு. இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு மரணம் இல்லை. இவனுக்கு எல்லாவித ஞானமும் இருக்கு. ஜமதக்னி மகர்ஷிக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு ஞானம் இவனுக்கும் இருக்கு. இவனை സ്വീകരിച്ചിട്ട് നിങ്ങൾ പൊയ്ക്കുങ്കോ, സുഖമായിട്ട് വാഴുങ്കോ. ശ്ലോകം 60. ഇത്യുക്ത്വാന്തർദദേ ഗംഗാ ദത്വാ പുത്രം നൃപായ വൈ നൃപതിസ്തു മുദായുക്തോ ബഭൂവാദി സുഖാന്വിത. ഇതി ഉക്ത്വാ അന്തർദദേ ഗംഗാ ദത്വാ പുത്രം നൃപായ വൈ നൃപതിഹി തു മുദായുക്തഃ பபூவாதி சுகான்விதஹ. இப்படி சொல்லி இந்த புத்திரனை ராஜா கிட்ட கொடுத்துட்டு கங்காதேவி அங்கேருந்து காணாம போயிட்டா. ராஜா ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டு சந்தோஷம் அடைஞ்சார். ஸ்லோகம் 61. சமாலிங்ய சுதம் ராஜா சமாக்ராய ஜமஸ்தகம் சமாரோப்ய ரதே புத்ரம் ஸ்வபுரம் ச பிரஜக்ரமே. சமாலிங்ய சுதம் ராஜா சமாக்ராய ச மஸ்தகம் சம் அக்ராய ச மஸ்தகம் சமாரோப்ய ரதே புத்ரம் ஸ்வபுரம் ச பிரஜக்ரமே. சந்தனு மகாராஜா புத்திரனை கட்டி பிடிச்சுட்டார். உச்சந்தலையில முத்தம் விட்டார். ரதத்துல ஏத்தி உட்கார வச்சார். എന്നിട്ട് தன்னோட கொட்டாரத்துக்கு கூட்டிட்டு போனார். ஸ்லோகம் 62. கத்வா கஜாஹ்வயம் ராஜா சகாரோத்சவமுத்தமம் दैवज्ञं च समाहूय पप्रच्छ च शुभं दिनं. गत्वा गजाह्वयं राजा चकारः उत्सवम् उत्तमं दैवज्ञं च समाहूय पप्रच्छ च शुभं दिनं. ഹസ്തിനാപുരத்துக்கு வந்து ചേർந்தார் രാജാ. പുത്രനെ കടച്ച സന്തോഷത്തില് അതൊരു ഉത്സവമായിട്ട് കൊണ്ടാടിനാർ. ദൈവജ്ഞൻ ജനനക ജ്യോതിഷൻ ജ്യോതിശാസ്ത്ര പണ്ഡിതനെ കൂപ്പിട്ട് ശുഭദിനം ഏതാക്കും அப்படின்னு കേട്ടിണ്ടാർ. ശ്ലോകം 63. സമാഹൂയ പ്രജാ സർവാ സജീവാൻ സർവസ ശുഭാൻ യൗവരാജ്യേത ഗാംഗേയം സ്ഥാപയാമാസ പാർത്ഥിവ. സമാഹൂയ പ്രജാഃ സർവാഃ സജീവാൻ സർവശഃ ശുഭാൻ. യൗവരാജ്യേ അത് ഗാംഗേയം സ്ഥാപയാമാസ പാർത്ഥിവഃ. എല്ലാ പ്രജകളെയും എല്ലാ വിധത്തിലെയും
യോഗ്യர்களாயிருக்கிற മന്ത്രികളെയും കൂപ്പിട്ട് വരവழைച്ച് ഗാംഗേയനെ യുവരാജാവായിട്ട് രാജാ അഭിഷേകം പണിനാർ. ശ്ലോകം 64. കൃത്വാതം യുവരാജാനം പുത്രം സർവഗുണാന്വിതം സുഗമാസ സധർമാത്മാ ന സസ്മാര ജാനവേ. കൃത്വാ തം യുവരാജാനം പുത്രം സർവഗുണാന്വിതം സുഗമാസ സധർമാത്മാ ന സസ്മാര ജാനവേ. സർവഗുണങ്ങളും ஒத்துச்சேர்ந்த அந்த புத்திரனை யுவராஜாவாக்கி அபிஷேகம் செஞ்ச தர்மாத்மாவான அந்த ராஜாக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் உண்டாச்சு. அதுக்கப்புறமா கங்காதேவிய அவரு நினைச்சு ஓடியும் இருக்கலை. சூத உவாஜா, இங்க சூதன் சவனகாதிகளுக்கு கதையை கண்டினியூ பண்றார். 65வது ஸ்லோகம். ஏதத்வ கதிதம் சர்வம் காரணம் வசுஷாபஜம் காங்கேயஸ்ய ததோல்பத்திம் ஜானவ்யா சம்பவம் ததா. ஏதத் வஹ கதிதம் சர்வம் காரணம் வஹ சுஷாபஜம் காங்கேய அஸ்ய ததா உல்பத்திம் ஜானவ்யாஹ சம்பவம் ததா. வசுக்களை சபிக்கிறதுக்கான காரணம், காங்கேயனோடு உல்பவம், கங்காதேவியோடு கதை, இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு சூதன் இங்க சவனகாதிகளுக்கு சொல்றார். ஸ்லோகம் 66. கங்காவதரணம் புண்ணியம் வசூனாம் சம்பவம் ததா யஸ்ரிணோதி நரப்பாபான் முச்யதே நாத்ர சம்சய. கங்கா அவதரணம் புண்ணியம் வசூனாம் சம்பவம் ததா யஹ ஸ்ருணோதி நரஹ பாபாத் முச்யதே ந அத்ர சம்சயஹ. புண்ணியமான கங்கையோடு அவதரணവും வசுக்களோடு சரிதவும் கேட்கிற மனுஷன் சர்வ பாபங்களிலேந்தும் முக்தனாவன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு சூதன் சவனகாதிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 67. புண்ணியம் பவித்ரமாக்யானம் கதிதம் முனி சத்தமா யதா மயா ஸ்ருதம் வியாசாத் புராணம் வேத சம்மிதம். புண்ணியம் பவித்ரம் ஆக்யானம் கதிதம் முனிசத்தமாக யதா மயா ஸ்ருதம் வியாசாத் புராணம் வேத சம்மிதம். முனிசிரேஷ்டர்களே, வேத துல்லியவும் பவித்ரவுமாயிருக்கிற இந்த புராண கதை வியாசனிலேந்து நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரியே உங்களுக்கு நான் இதா சொல்லி தந்துட்டேன். வியாச மகர்ஷியாக்கும் இதை எனக்கு சொல்லி தந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸ்லோகம் 68. ஸ்ரீமத் பாகவதம் புண்ணியம் நானாக்யான கதான்விதம் துவைபாயன முகோத்பூதம் பஞ்சலட்சண சம்யுதம். ஸ்ரீமத் பாகவதம் புண்ணியம் நானா ஆக்கியான கதான்விதம் துவைபாயன முக உத்பூதம் பஞ்சலட்சண சம்யுதம். நானா கதைகள் இன்க்ளூடாயிருக்கிற புண்ணியங்கள் ரொம்ப நிற்கிற துவைபாயனோடு ஸ்ரீ வேதவியாசனோடு முகத்திலேந்து வந்து சேர்ந்த 5 லட்சணங்கள் இருக்கிற ஸ்ரீமத் பாகவதம். ஸ்லோகம் 69. ஸ்ருண்வதாம் சர்வ பாபக்னம் சுபதம் சுகதம் ததா இதிஹாசமிமம் புண்ணியம் கீர்த்திதம் முனிசத்தமா. ஸ்ருண்வதாம் சர்வ பாபக்னம் சுபதம் சுகதம் ததா இதிஹாசம் இமம் புண்ணியம் கீர்த்திதம் முனிசத்தமாக. இந்த புண்ணியமான பாகவதத்தை கேட்கிறவாளோடு சர்வ பாபங்களும் இல்லாம போயிடும், சுபவும் சுகவும் உண்டாகும். முனி சிரேஷ்டர்களே, புண்ணியமான இதிகாசத்தை நான் உங்ககிட்ட நல்லா டீட்டெயில் ஆயிட்டு உங்களுக்கு வர்ணிச்சு தந்துட்டேன். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல திதிய ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம்
முடிவடைகிறது.